Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுசியம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக்கான ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குவிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் ஈஸியான சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இது சுசியம்னு சொல்கிறாங்க, சில ஏரியாவில் சுழியம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நறுக்கு பதம் இருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சதை வந்துட்டு தண்ணி அவ்வளோத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நறுப்பதமாக இருக்கிற டைமே வந்துட்டு நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நமக்கு அரைச்சி எடுக்கிற டைம் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். நெக்ஸ்ட் இது கூட வந்து அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கூட, மிக்சியில் அரைச்ச கடலைப்பருப்பு கூட அரை கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரை கப் போதும், தாராளமாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா இப்படி உடனே மேலே ஏறி வரணும். அப்படின்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை வந்துட்டு இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அவுட்டர் மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா உருண்டைகளையும் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ஆயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸஸ் ஆயிலை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சூப்பரான சுசியம் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். லட்டு ஸோ மெனி ரெசிபீஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.